அதாவது வந்து ரோயா அம்மாக்கு ரோஜா அம்மாவுக்கு பிறந்த நாள்ன்றதை விட ரோஜா அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோடு செய்ய போகிறோம். உண்மைக்குமே இந்த சர்ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் என்ன. ஸோ ரோஜா அம்மா எதிர்பார்த்துறாத ஒரு சர்ப்ரைஸை இன்றைக்கி நாங்கள் கொடுக்க போகிறோம். கோவிக்க வேணாம், நான் வர மாட்டேன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பழக்கம்ங்கிற விட்டது நான் அப்படி உங்களோட பழகுறேன்னு சொல்ல கற்றுக்கல நீங்கள் கடை காமிடு. ஆனால் நேற்று உண்மைக்குமே வேணும் நீங்கள் நல்ல வடிவாக இருந்தீங்க தெரியுமா. வடிவு தானே திருசாக்கு கால்ரா வந்த மாதிரி பார்த்தீங்களா. தம்பிஞ்ச ரோயா அம்மாவுக்கு என்ன செய்யறேன் அம்மா அம்மாவுக்கு ரூமுக்குள்ளே பூட்டினபடியே வச்சிருக்கோம் என்ன. அதாவது வந்து அந்த ரூமை நாங்கள் திறக்காமல் வந்து ரோயா அம்மாவுக்கு அந்த சர்ப்ரைஸ் வேண்டிட்டு வந்தாச்சு. இந்த பெட்ஷீட்டுகளால் பார்க்க தெரியுது, மணிக்கூடுகள் எல்லாம் இருக்கிறது தெரியுது நம்ம. அப்போ இறக்குங்க நீங்கள் உங்களோட கையாலே. அனைவருக்கும் வணக்கம், நான் வசந்த். கேக் பண்ண போகிறோம். மறுபடியும் வந்து எங்களுடைய டெக்கரேஷனுக்கு முன்னால் நிற்கிறவன்ற மாதிரி நினைப்பீங்க. இன்றைக்கு வந்து ஒரு பிறந்தநாள் செய்ய போகிறோம் என்ன. அதாவது வந்து ரோஜா அம்மாவுக்கு பிறந்தநாள்ன்றதை விட ரோஜா அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோடு செய்ய போகிறோம் என்ன. உண்மைக்குமே வந்து நாங்கள் சில நாட்களுக்கு முன்னால் வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள் தானே. அப்போ போடைக்க ரோஜா அம்மாவுக்கு சில தேவைகள் இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் உதவி கேட்டு வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள். அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு சில உறவுகள் வந்து ரோஜா அம்மாவுக்கு உதவி செய்திருக்கணுமே. ஸோ அவங்க இணைச்சி பார்த்ததை விட அதுக்கு மேலாக உதவி செய்திருக்கணும். உண்மைக்குமே வந்து அந்த உதவியை வந்து இன்னும் நாங்கள் கொடுக்கல ரோஜா அம்மாட்ட. ஸோ தம்பியோட பிறந்த நாள் வந்தது, எஞ்சம்மாண்ட விளையாட்டு போட்டி வந்தேன்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தபடியாக அவன் உதவி இன்னமும் கொடுக்கப்படாமல் இருக்குது. அப்போ ரோஜா அம்மா இன்றைக்கு வந்து எங்களுடைய வீட்டை வேலைக்கு வரையில. ஸோ அதால் வந்து இப்போ அவன் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து நாங்கள் வேண்டுறதுக்கு டவுனுக்கு போகிறோம். வேண்டி கொண்டு வந்து போட்டு ரெண்டு வேண்டி கொண்டு வந்து தான் ரோஜா அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நாளைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ அவங்க வர்றதுக்கு முதலே அதை கொண்டு வந்து வேண்டி கொண்டு வந்து வச்சா தான் அவங்க வரையக்குள்ள அது ஒரு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு இருக்கும் என்னென்னு. கண்டிப்பாக அதே மாதிரி வந்து எல்லா விண்ணப்பிங்களையும் ரோயா அம்மா வந்து பிறந்த நாளைக்கு வரையிலேன்னு நான் உண்மைக்கு நானே அதோட காரணத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுவோம். அது வந்து கண்டிப்பாக என்ன எல்லாரும் விண்ணப்பிங்கள் வந்து ரோயம்மா வந்து எங்களோட வீட்டில் வேலைக்கு வரவா, ஏன் அவங்கள வந்து வீடியோக்கு கூப்பிட சரி ஃபங்க்ஷனை கூப்பிடலையோண்டோடைய ஒரு தப்பான சில பேர் கருத்துக்களை இணைப்பின மனசுக்கு தெரியுமா. அவங்களுக்கு வந்து உண்மைக்குமே நான் சொல்கிறேன் வந்து அவள் சொன்னவன் நான் சொன்னான் நீங்களும் ரோயாம்மா வந்து உங்களோட மகனும் வரணும் அம்மான்னு தான் சொல்லி விட்டேன் நான். அப்புறம் ரோயாம்மா சொன்னான்னு கோவிக்க வேணாம், நான் வர மாட்டேன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பழக்கம்ங்கிற விட்டது நான் அப்படி உங்களோட பழகுறேன்னு சொல்ல இல்லைன்னு எங்களோட வீட்டை ஃபங்க்ஷனா தமக்கு என் வீட்டை ஃபங்க்ஷன் நடந்தால் கூட தான் அந்த இடத்துல நான் நிற்கிறேன் இல்லைன்னு ஆற்ற விட்டதுனாலும் வந்து ஃபங்க்ஷன் ஒன்றுக்கும் போகிறேன் இல்லையா. தங்கரை விட்டு என்ன என் அக்கா விட்டா என்ன கூட ஃபங்க்ஷன் நடக்கிறது இல்லையா போறே இல்லையா. அடுத்த நாள் போய் எல்லாம் என்ன செய்யுது அப்படியே அவங்கள்ட மனத்தாக்கங்கள் ஒரு ரெண்டு இருக்கும் தான் அவசரம். அதை வந்து நாங்கள் வந்து தண்டல அப்போ நாங்கள் கூட ஒரு இடத்துக்கு போய் என்ன நினைப்போம் பொண்ணதுக்கு போய்க்க அப்படி இப்படி தண்டோணும் அந்த அப்போ அப்படி அப்படி சில காரணங்கள் இருக்குமாவா. ஆனால் நான் சொன்னேன் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எங்கட விட்ட வரலாம் நீங்கண்டா இல்லைடா மாரி ஆக்கள் எல்லாம் மாதிரி விண்ண பண்ணி கொண்டா எங்கட சோரமா எந்த சோரம் தான் வரமாண்டா இல்லைன்னு கோவிக்க வேண்டாம் நான் அடுத்த நாள் வரணும்னு சொல்லியிருக்கிறா. அதுதான் வந்து காரணம். அப்புறம் மற்ற நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ கூப்பிடல தானே ரெண்டு உடியின பின்ன வந்து நாங்கள் பிறந்த நாள் வர்றதுக்கு ஒரு கிழமைக்கு முதலே இருந்து ரோஜா அம்மா சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ரோஜா அம்மா ஒரு கிழமைக்கு முன்னுக்கே இருந்து நான் பெறமாட்டேன் தான் சொல்லி கொண்டு இருந்தவா. அப்படி பெறமாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறவா உண்மைக்குமே வந்து அளவுக்கு மீறி வைவஸ் பண்ணிடலாது. அப்போ அந்த வகையில் நேற்றைய தினம் ரோஜா அம்மாவை விட்ட வந்து வரையில்லை. ஸோ அவனு வந்து அந்த காரணம் சொல்லியிருப்பாதானே. ரோஜா அம்மா வருவான்னு நான் நினைச்சு கொண்டு இருந்தேன். ரோஜா அம்மா எங்களுக்கு சர்ப்ரைஸா வராது தெரியலேன்னு சொல்லி நான் சுவராஜ் காலமையில இருந்து வர மாட்டேன்னு சொன்னவா. ஆனால் அதுக்கு முதல் நாள் வந்து உண்மைக்கு எங்களோட வந்து எல்லாம் வேலை செய்து வந்து ஒரு 2 மணி போல் போனவன். 2 மணிக்கு மட்டும் எங்களோட 2 வீடு எல்லாம் ஒதுக்கி கூட்டி வெளியில் வேலை செய்தெல்லாம் உண்மைக்கு வந்து தந்து போட்டு பிறந்த நாளுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனவா.
அப்படியே வராமலே நின்றுட்டான். ஸோ இது வந்து எங்களுக்கு சரியான ஒரு கவலை தானே. உண்மைக்குமே அது அப்போ எனக்கு அவன் கதை நிலையில் வந்து தெரிஞ்சிட்டு அப்போ நாங்கள் வந்து அதை கட்டாயப்படுத்தக்கூடாது ஒரு நாளுமே அப்போ சரி அம்மா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விட்டேன். சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நாங்கள் ரோஜா அம்மாக்கான கிஃப்டை வந்து வேண்ட போகிறோம். ஸோ ரெண்டு சர்ப்ரைஸ். ஸோ அந்த 2 சர்ப்ரைஸ் 3 சர்ப்ரைஸாக இருந்தது. ஒரு சர்ப்ரைஸ் அது கொஞ்சம் தாமதமாயிட்டு சரி கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸும் கிடைச்சா கண்டிப்பாக ரோயமாக கொடுப்போமே. ஓ நீங்கள் இடையிடையே கதைக்க விடாது. நான் காய்ச்சி கொண்டு ஓடக்கிற கற்றுக்கல. அட நீங்கள் கதை காமிடும். ஆனால் நேற்று உண்மைக்குமே வந்து நீங்கள் நல்ல வடிவாக இருந்தீங்க தெரியுமா. வடிவு தானே திருசாக்கு கால்ரா வந்த மாதிரி பார்த்தீங்களா. ஆனால் மக்களை நீங்கள் சொல்லுங்க உண்மைக்கும் வந்து திருசா நினைப்பிலான் இருக்கிறாவா என்னட்டு அடிக்கடி சொல்லுவா விளக்கிட்டு போட்டு வடிவேற கொண்டு போயிட்டு போட்டு நான் இன்னும் பரவாயில்லன்னு சொல்ல திருசா மாதிரி இருக்கு கொண்டு போட அது சும்மா ஒரு கொஞ்சம் பேர் சொல்கிறவில்ல முன்ன பார்த்து. யார் சொல்கிறது? அப்படிதாங்க சொந்தக்கார். அது நீ சொந்தக்கார் எல்லாம் கொஞ்சம் மைண்டு குழம்பினாக்கள் போலடாக்க அப்படிதான். அப்படி இல்லை திருசா ஒரு வடிவு அதுவும் சரி திருசா ரோப்பிடக்கூடாது. அது வந்து நேற்றுமே எல்லாரும் வந்து சாரியை வந்து எல்லாரும் கூட சொல்லியிருந்தேன் நான் கமெண்ட்ஸில் ஓடி அது வந்து ஏன் குறையண்டன்னா அது இப்படி உடுக்காங்க வெள்ளை சாரி அப்படி இப்படி இது வடிவு இருக்கா அப்படின்னு சில பேர் சொல்லிச்சுன்னா நெட்டில் வந்து உடுக்க சொல்லி நெட் கையில் அந்த ப்ளவுஸ் தைச்சி போட சொல்லி உண்மைக்குமே வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த நெட்டில் தைச்சி போட்ட அப்புறம் நல்லா இருந்தது. உண்மைக்குமே டெக்கரேஷனுக்கு சூப்பராக இருந்தது. எப்படி அந்த செலெக்ஷன் வேறு லெவல். நீங்கள் செலக்ட் பண்ணால் சொல்லி வேணும். அதுதான் தலைமுடி ஐன் பண்ண அப்புறம் தான் உருளை வேண்டாலும் மடியாக வந்திருக்கியா. இன்னும் ஒரு ஆட்டம் போட்டிருந்தேன் அனு எனக்கு முந்தியான் வடிவு தான் விருப்பமா. சரி அப்போ நாங்கள் வந்து இப்போ ரோஜா அம்மாக்கான கிஃப்ட் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ ரோஜா அம்மாவுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அது வந்து கொஞ்சம் தாமதமாகும். அது வந்து ரோஜா அம்மாவுக்கு இன்னும் நாங்கள் அறிவித்தல் கொடுக்கல. ஸோ அது வந்து கையில் கிடைச்சா அப்புறம் தான் அந்த அறிவித்தலே சொல்லி போட்டு கிடைச்சா கண்டிப்பாக கொடுப்போம். அதே வீடியோ பதிவு செய்வோம். என்ன சார் கொடுக்க என்ன சொல்கிறீங்க? வீடியோ செய்வோம். ஓ அப்போ செய்வோம். கொடுக்க கிடைச்சா கொடுக்க செய்வோம். சரி சரி ஓகே. அப்போ நாங்கள் கிஃப்டை பண்ணுறதுக்கு போவோம். நீங்களும் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டு வாங்க. இப்போ வந்து நாங்கள் அதாவது வந்து ரோயா அம்மாவுக்கு அந்த சர்ப்ரைஸ் வேண்டிட்டு வந்தாச்சு. ஸோ நேற்றைய தினம் ரோஜா அம்மா எங்களுடைய வீட்டை வரையில் தானே. அப்போ நேற்றைய நாங்கள் பண்ணி கொண்டு வந்து வச்சது இன்றைய தினம் ரோஜா அம்மா வேலைக்கு வந்தோடனே ரோஜா அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொடுப்போம்ன்றதுக்காக ஒரு ரூமுக்குள்ளே பூட்டினபடியே வச்சுருக்கோம். என்ன அதாவது வந்து அந்த ரூமை நாங்கள் திறக்காமல் ரோஜா அம்மா வீட்டை வந்தாலே ஸோ ரூம் எல்லாம் போய் க்ளீன் பண்ணுறவா. அப்போ இன்றைக்கு அந்த ரூமை வந்து நாங்கள் பூட்டி வச்சுருக்கிறோம். ஆனால் ஏன் பூட்டி வச்சுருக்கோம்னு சொல்லி ரோஜா அம்மா இது வரைக்கும் எங்களுக்கு கேட்கல. ஸோ இந்த சர்ப்ரைஸ் வந்து உண்மைக்குமே வந்து ரோஜா அம்மாவுக்கு தெரியவும் மாட்டுது. ஆனால் ரோஜா அம்மா இன்றைக்கு அந்த பூட்டி இருக்குன்றதே கேட்கவும் இல்லை. சில வேளை ரோஜா அம்மா அப்படின்னு நினைச்சாவும் தெரியல. என்ன ஸோ பிறந்த நாள் நடந்ததானே எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் வச்சு பூட்டி இருக்கணுமோ தெரியல என்ன வச்சுருப்பீங்களே ரோஜா அம்மா. நான் நினைச்சேன் ரோஜா அம்மா கேட்பான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அறையில் வந்து ஒதுக்குறவா தானே. அப்போ கேட்பான்னு சொல்லி நான் நினச்சி கொண்டு இருந்தால் நான் ரோஜா அம்மா கேட்கல சார். நான் நினைக்கிறேன் அப்படி தான் நினச்சிருக்கா போல இருக்குது. உண்மைக்குமே இந்த சர்ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் என்ன. ஸோ ரோஜா அம்மா எதிர்பார்த்துறாத ஒரு சர்ப்ரைஸை இன்றைக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ ரோஜா அம்மா வந்து சில நாட்களுக்கு முன்னால் சில விஷயத்தை பற்றி காணொலியூடாக கதைச்சிருப்பாங்க. ஸோ கதைச்சிட்டு அதை என்னென்னு சொல்லி ரோஜா அம்மாவே மறந்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் மறக்காமல் இருந்தது. ஸோ கட்டாயம் ரோஜா அம்மாவுக்கு இப்படியான ஒரு சர்ப்ரைஸ் உண்டு வரும்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். கண்டிப்பாக 2 இல்லை 3 அதை இன்னும் ஒரு சர்ப்ரைஸ். அது வந்தா கொடுப்போம். கண்டிப்பாக வந்தா கொடுப்போம். இப்போ வந்துருக்கிற சர்ப்ரைஸை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆனால் கொடுக்குறதுக்கு எங்களுடைய குட்டி உருண்டு திரிகிறார் விட மாட்டார் போல. ஓடுவாங்க ரோயாமாக்கு கண் கட்டுவோம். ஆளுக்கு ஆட்டம் மாடி காட்டிடுங்க. ஆட்டம் அவருக்கு லைட்டாக வந்து காய்ச்சல் சரியில்லை. ஏனம்மா காய்ச்சல் வந்துருக்கும்? சரி ஓகே. அப்போ நாங்கள் ரோஜா அம்மாவை அழைத்து கொண்டு போவோம். என்ன ஸோ ரோஜா அம்மாவுக்கு இந்த சர்ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த விருப்பமான சர்ப்ரைஸாக இருக்கப்படியாக அது வந்து
ஒரு வித்தியாசமாக கண்ணெல்லாம் அதையும் கட்டி போட்டு கொண்டு போட்டு நல்ல மாதிரி நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்தை பார்க்க ஒரு தங்களை அறியாமலே ஒரு சந்தோஷம் பார்ப்போம் வேற ஒன்றுமே. ஸோ அதை வந்து இன்றைக்கு நாங்கள் ரோஜா அம்மாவுடைய முகத்தில் வந்து பார்க்கிறோம் வருதா இல்லையான்றதே பொறுத்திருந்து பார்ப்போம். சரி ஓகே. அப்போ நாங்கள் ரோஜா அம்மா முதல் வெட்டுவோம். சரி கட்டுவோம் வெட்டுவோம் ரோயா அம்மாவை வெட்டுவோம். பார்த்தீங்களா ரோயா அம்மாவுக்கு வெட்டுவோமா தம்பி பார்க்குறோம் ரோயா அம்மா வெட்டுவோம். தம்பிஞ்ச ரோயா அம்மாவுக்கு என்ன செய்யறேன் அம்மா அம்மாவுக்கு ரோயா அம்மாவுக்கு தலை அடிக்குது கட்டி போட்டு ரோயா அம்மாவை. சரி நான் இப்படி நின்று கட்டட்டா இப்படி நின்று ஓகே. அவ கண்ணை பாருங்க இருக்கே இல்லையா கண் இருக்குன்னா கண் தெரியாது ரோயா அம்மாவுக்கு. மூக்கே முறுக்கி விட்டுறாங்க அப்புறம் மூச்சு முடிச்சிருக்கு இப்படி சாக மாட்டான் பாப்போம். தெரியும் தெரியும் தெரியுது ரோஜா அம்மா தெரியும். ஓ தெரியுதா கள்ளா இப்போ தெரியுதோ இல்லை இல்லை சரி இது எத்தனை இது எத்தனை உண்டு ரோயாம்மா இது எத்தனை கண் பார்க்க கூட அடிப்பேன். நீ கண்ண முடுங்க இது எத்தனை உண்டு அப்போ கண் தெரியுது மிஸ்டேக் கட்ட தெரியாது நீங்கள் கட்ட மாட்டீங்க இருக்க பாமா இல்லடாக்கு கர்மமா இருக்கு. கட்டுங்க நீங்கள் நான் பாவம் நீங்க இருக்கவும் கூடான்றீங்க பேசுறீங்க. அது மூக்க இருக்க கூடாது. நான் 2 வரை கண் தெரியாம விடு ரோயாம்மாக்கு தெரியும் அப்படி ஏவும் இருக்கவா. சரி சரி இது எத்தனை தெரியலையா அவங்க. சரி அவ ரோயாம்மாக்கு அப்போ வந்து கண்ணை வந்து கட்டியாச்சு சிவப்பு துணியால பாப்பா அமைதி பாப்போம் தெரியல தம்பி பார்க்குறாரு தெரியுமா. சரி நாங்கள் காட்டுற கிட்ட பார்த்துட்டு அழக்கல கூடாது அழுதா கண்ணெல்லாம் தோண்டி போடுவேன் நான் சும்மா பாப்பா எப்படிங்கோ வாங்கோ அவர் உங்களோட வந்து அன்போடு அழைக்கிறார். வாங்க அம்மாவோட போய் உம்பா பாப்பா உம்பா 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 மைக்கை வந்து நான் கொழுவுவோம் என்ன அப்படி நீங்களாம் அனுப்பானு கையில் பிடிச்சி கூட்டின்னு போக போறீங்க. நானும் எங்களோட தம்பி குட்டியின் ரோயாம்மா அழைச்சி ரோஜாம்மா வாங்கோ தெரியுதே வெள்ளைக்கால எடுத்து வைங்க வெள்ளைக்கால ஏற்றி வைங்க ஏற்றி வைங்கண்ணா தகப்படல போறீங்க. வெயிட் வெயிட் நான் கதவெல்லாம் தெரியுது துறக்க போறா அதுதான் சுறாக்காம்ப எனக்கு கண்கட்டினோட மூட்டை வாங்கிக்கலாம். கண் தெரியுது போலாங்கடாது கண் தெரியுதோ தெரியுதா தெரியுது இல்லை தெரியலப்பா வளையின உடனே நடக்கிறான் கைய பிடிமா. சரி எல்லாம் தப்ரஸ் பார்க்கறீங்க லைட்டை போடுங்க. ஓ லைட்டை போட்டுப்பா. சரி இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் லைட் ஓகே இப்போ வந்து நாங்கள் எங்களோட ரூமுக்கு வந்து ரோயாம்மா வந்து கூட்டிட்டு போக போகிறோம். என்ன ரோயாம்மா சரி பார்ப்போம் வான் டிஃபன் பார்க்க ரோயாம்மா என்ன நடக்குது என்ன பேப்பர் சாப்பாடு வந்துருக்குமா போய் பண்ணு ஓடி போய் அடுத்து வாங்க. ஓகே இப்போ நாங்கள் வந்து இப்போ கொண்டு போகிறோம் தான் தானே நீங்களும் நான் வராமல் வேற தானே பண்ணா மேலே உங்க மைக்க ஓ களத்தில் தம்பி ரோயாம்மாவுக்கு என்ன கண்ணுங்க என்னப்பா சரி வா ரெண்டு கதை எத்தராங்க சரி ஓ வாங்க இதுதான் எங்களோட ரோயாமாங்க சர்ப்ரைஸ். பொம்மை குட்டியிலே கொடுக்க போகிறோம் நாங்கள் ரோயாமாங்க. என்ன நம்ம கொடுப்போம் பொம்மை குட்டியா கொடுப்போம் ரோயாமாங்க பொம்மை குட்டியா எந்த குட்டி இதில் நீங்கள் எந்த விளையாடுங்க வரேன் தம்பியோட தம்பியை பாருங்க நீங்கள் தம்பியோட விடக்கூடாது யூனிஃபார்ம் எடுக்கிறக்கு வெறும் பெறுவேன். சரி அப்போ நாங்கள் வந்து இப்போ ரோயாமாண்ட சர்ப்ரைஸ் வந்து இது தானே நான் சார் என்ன வெஜிடால எல்லாம் கட்டி கிடக்கு குளிர் பிடிக்கக்கூடாது குழம்பு தெரியுங்களா கிடக்கு என்னது கண்டு பார்த்தீங்கன்னா கொசு கடிக்காமல் இருக்கிறது கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக
ஸோ இதை வந்து பார்த்தோன்னே சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம் என்ன. ஸோ இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இது வந்து யூனிகார்ன் பொம்மை, இது வந்து டெடி என்ன. ஸோ தனக்கு தரட்டாமோ இந்த பயமும் இருக்கு, அதுக்குள்ள பயமும் இருக்கு என்ன. ரைட், இப்போ வந்து நாங்கள் ரோஜா அம்மாவுடைய கையாலான் இதை வந்து நாங்கள் ஒவ்வொன்றா இறக்கி போட்டு பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ கலட்ட வேண்டாம் கண் என்னம்மா. ரைட், இப்போ வந்து கலட்டினா தான் நம்ம பாப்பா கலட்டுவோம் என்ன. சரி அம்மா கலட்டுங்க, ஒரு கண்ணை கலட்டுங்க பார்ப்போம். இஞ்சி வாங்க, இதில் இதில் வாங்க, நீங்கள் கலட்டி விடுங்க. இல்லை கட்டி போட்டேன் நான், கண் தெரியக்கூடாது கட்டி நான் அவக்கடை இல்லை டொண்டோடோயிங். என்ன நன்றி நன்றி என்றியல். ஆனால் வீடியோவில் பார்க்க தெரியாது, ஆனால் இங்கே இந்த பெட்ஷீட்டுகளால் பார்க்க தெரியுது. மணிக்கூடுகள் எல்லாம் இருக்கிறது தெரியுது என்னம்மா. அப்போ இறக்குங்கோ, நீங்கள் உங்களோட கையாலே இறக்கி ஏஞ்ச மாட்ட கொடுங்கோ. பொம்மையில் ஏஞ்ச பொம்மையை பண்ணுங்கோ. தேங்க்ஸ் சொல்லல, எனக்கு சொல்கிறேன் வாக்கு. எந்த பொம்மையும் பண்ணுங்கோ. ஒவ்வொரு பெட்ஷீட்டாக இப்போ எடுங்கோ பாப்பம். தம்பி இன்னும் பார்க்கல சைக்கிள். அம்மாக்கு ஒரே மாதிரி சீட் கவர், ஒரே மாதிரி இது பார், ஒரே அமைப்புல சேமா சைக்கிள். சீட்டு வந்து கட்டையா தான் பதிச்சு விட்டுருக்கேன் அம்மாக்கு. ஆனால் வந்து நான் நினைக்கிறேன் அம்மாவுக்கு வந்து ஞாபகம் இருக்கு போலே. அதாவது வந்து அந்த கடந்த நாட்கள் வீடியோவில் என்ன உதவியை கேட்டுனாங்கன்னு சொல்லி ஞாபகம் இருக்கு போலேக்கு. அதால நம்மளுடைய ரியாக்ஷன் பெருசாக தெரியாம இருக்கு. கண் தெரிஞ்சிருக்கு நம்ம. உண்மையா சொல்லுங்க, கண் தெரிஞ்சதோ இல்லையோ? கண் தெரியலையோ? வந்து போன குறிப்பு தானே. உண்மைக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சியான நாள் என்ன. ஸோ ரோஜா அம்மா வந்து ரொம்பவுமே எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் வந்து. ஸோ இதை குறித்து நிறைய பேரோட கதைச்சும் இருக்கிற. அதாவது வந்து நாங்கள் வீடியோ செய்கிறாங்களான்னு. ஸோ ஹெல்பிங் வீடியோ எல்லாமே நிப்பாட்டிட்டோம். ஆனால் இருந்தும் சில பேரோட அம்மா கதைச்சிருந்தவா, எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று யார்கிட்டையாவது வேண்டி தந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி கதைச்சிருந்தவா. அப்போ அந்த வகையில் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நாங்கள் வீடியோ போட்டு 2ஆம் நாளே இந்த உதவி வந்து கிடைச்சிட்டு. ஸோ இது வரைக்கும் நாங்கள் கொடுக்காமல் இருந்ததுக்கான காரணம் வந்து ஏஞ்சம்மாவுடைய பிறந்த இது விளையாட்டுப்பட்டி, அதோடைய தம்பியுடைய பிறந்த நாள். மற்றது ஒரு 2-3 நாளாக சைக்கிள் இங்கே இல்லை, நெல்லியடியிலையும் இல்லை, பருத்துறையிலையும் இல்லை. அப்போ போய் திரும்பி வந்து கொண்டு இருந்தது. இது வந்து நான் முந்தின நாள் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்த சைக்கிளை தான் இன்றைய தினம் போய் எடுத்துகிட்டு வந்த நான். ஸோ நேற்றைய தினம் போய் எடுத்துகிட்டு வந்த நான். ரோஜாம்மா நேற்று வேலைக்கு வரையில் தானே. அப்போ ரோஜாம்மாவுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமென்ற வகையில் தான் செய்த நாங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கூட இருக்குது. ஸோ அதையும் வந்து ரோஜாம்மா எதிர்பார்த்தாங்களோ தெரியல. ஆனால் அந்த அக்கா வந்து ஏற்கனவே ரோஜா அம்மாவோட ஒரு வாட்டி கதைச்சிருக்கா என்னம்மா. இங்கே ஆள் வந்து சைக்கிளை விட மாட்டார், கூட கருத்துங்க பாப்போம். கூட அப்பா சொந்தக்காரர்களை செய்யவே எங்களுக்கு உண்மைக்குமே வந்து ரோயாம்மா மனசு வந்து எனக்கு தெரியும் அவன் பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற. உண்மைக்கு வந்து அவன் சைக்கிள் வந்து தன் மகனுக்கு கொடுத்தது. இப்போ உண்மைக்குமே இவ்வளோ நாளாக அம்மா நடந்து தான் தெரியுதா. அதுக்கு இப்படி ஒரு புது சைக்கிள் வேணும். அம்மா இந்த சைக்கிள் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய்ட்டு வேலைக்கு வரைக்கும் கொண்டு வரணும் என்னம்மா. ஓ இது வந்து உங்களோட மகன் உங்களோட சைக்கிளை வச்சிருக்காரு தானே.
அப்போ இந்த சைக்கிளை நீங்கள்லாம் பாவிக்கணும், மகன்கிட்ட கொடுக்கக்கூடாது. என்னம்மா ஏன்னு சொன்னால் மகன் வேறு வேறு இடங்களில் தெரிகிறவர், சின்னாலும் வேறு யாரும் களவெடுத்து கொண்டு போயிருக்கோம். ஸோ இந்த சைக்கிள் வந்து ஃபுல்லாக கழுவி பூட்டி பூட்டெல்லாம் போட்டு தந்தவேல். ஸோ இந்த வார் கவர், இந்த சீட் கவர், வார் கவர்லாம் எக்ஸ்ட்ராவாக புரிம்பாக வேண்டினது. உண்மைக்கும் வந்து எனக்கும் பெரியவான சந்தோஷம். ஏன்னு சொன்னால் ரோஜாமா ஒரு 2.5 கிலோமீட்டர் அளவு தூரத்துலேருந்து நடந்தான் காலையில் நடந்து வருவாங்க, அப்புறம் மதியம் அந்த வெயிலுக்களால் நடந்து போவாங்க. அப்போ எங்களுக்கும் சரியான ஒரு கவலையாக இருக்கும். அந்த பட்சத்தில் நாங்கள் ஒரு வீடியோ போட்டுனாங்க. மற்றபடி வேறு இந்த ஒரு 2-3 நாள் வரையும் தொடர்பு கவலையாக இருந்தது. என்ன ரோயாம்மாக்கு அதுவும் ரோயாம்மாக்கு ஒரு உதவியும் செய்யலைன்னு பார்த்தா 2 பேர் வந்து போட்டி போட்ட மாதிரி வந்தேன். 2 பேர் வந்து போட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு அம்மா கடைசியாக 2வது ஒரு அக்கா தான் முதலாவது வந்து டென்மார்க்கில் இருக்கிற அக்கா சொன்னால் தான் சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டாம். புற ஒரு அம்மா அடித்தா அந்த தண்டை ஆசை வந்து தன் பேரண்ட பிறந்த நாளுக்கு ரோயா அம்மாவுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்கணுன்ற ஆசைன்னு சொன்னால் அப்போ அந்த அக்காவோட கதைச்சு பிறகு வேறு மாற்றினது. அதாவது வந்து இந்த சைக்கிள் உதவி செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் இருக்கிற ராசாத்தி அம்மா அவங்களுடைய பேரன் அபிநாத் அவருடைய 11வது வயது பிறந்த நாளுக்காக இந்த உதவியை செய்திருக்கார். ஸோ அவருடைய பிறந்த தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை 21. ஸோ ஜூலை 21ஆம் தேதி 11வது வயது பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அந்த தம்பியின் தம்பிக்காக இந்த சைக்கிளை உங்களுக்கு வேண்டி தந்திருக்கார். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கள் அந்த அம்பாவுக்கு, அந்த தம்பி குட்டிக்கு? உங்களோட பேர பிள்ளைகள் நல்ல சுகமாக 100 வருஷம் வாழ்க வாழ்த்துது. அம்மா பிற என்ன நான் நினைக்கல அம்மா, நீங்கள் இப்படி வாழ்த்துவீர்கள் நான் நினைக்கல. நான் நினைச்சேன் ஒரு சிம்பிளாக ஒரு நன்றி ஒன்றை சொல்லி விட போகிறீங்களாக்கு கொண்டு சொல்லி பார்க்க உண்மைக்குமே வந்து புரிந்து கொண்டுட்டேன். ஸோ இது வந்து யாருக்காக இந்த உதவி செய்ததுன்றதை நீங்கள் வந்து புரிந்து கொண்டு அந்த தம்பிக்கு இப்படியான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்ததுக்கு உண்மையிலேயே நன்றி. என்ன ஸோ நாங்கள் கூட எங்களுடைய சார்பாகவும் இந்த உதவியை செய்த உங்களுடைய நல்லெண்ணத்துக்காக அந்த தம்பிக்கு வந்து, அதாவது வந்து அபிநாத்துக்கு வந்து எங்களுடைய மனம் சார்பாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, இந்த உதவி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு உதவி இருக்குது. அதை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். நம்ம நீங்கள் அது வரைக்கும் இந்த சைக்கிளை சுற்றி பார்த்து கொண்டுருங்கோ, அப்படியே சுற்றி பார்த்து கொண்டுருங்கோ. சத்தம் சுற்றி பார்த்துட்டீங்களே? என்னென்ன கிடக்கு சைக்கிளில்? இது பெல்லு, இது சீட்டு, பூட்டு, துறப்பு எல்லாம் கிடக்கு. என்ன ஓகே, இந்த உதவி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு உதவி. அதாவது வந்து தம்பி வரட்டான் போங்க கொஞ்சமா அச்சா பிள்ளை ரைட். ஓகே, அப்போ இந்த உதவி மட்டும் இல்லை, அம்மாவுக்கு களைப்பும் வந்துட்டு தண்ணியை குடிங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், இந்த உதவி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு உதவியும் வந்து அம்மா கிடைச்சிது. அதாவது வந்து அனு சொன்னதானே 2 பேர் சைக்கிள் வேண்டி கொடுக்க சொல்லி சொன்னவங்க, அதில் வந்து ஒரு ஆளுடைய சைக்கிள்லாம் வேண்டி கொடுத்தது, ஒரு ஆள் அனுப்பின காசு வந்து அப்படியே இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன் 2 சைக்கிள் அம்மாவுக்கு தேவையில்லை. கதைச்சவங்களும் சொன்னாங்க மகனும் ஒரு ஆள் இருக்காரான 2 சைக்கிளை வேண்டி கொடுப்போம்னு சொல்லி. அப்போ நான் பார்த்தேன் ஒரு சைக்கிளை வச்சு பராமரிக்கிறதே சரியான கஷ்டமாக இருக்கும். 2 சைக்கிளையும் கொடுத்தா 2 சைக்கிளுமே அநியாயமாக பழுதாக போடும். அதால் ஒரு சைக்கிளை கொடுத்தா நல்ல பக்குவமாக வச்சு பார்ப்பினோம். மற்றது இன்னும் ஒரு சைக்கிள் அவங்கள்ட்ட ஓட இருக்கிற பட்சத்தில் ஒரு சைக்கிளை வேண்டி கொடுப்போம்னு சொல்லி போட்டு ஒரு சைக்கிளை வேண்டிட்டு இன்னொருத்தங்கள்ட காசை நான் வச்சுருந்தேன். அப்போ அவங்க கேட்டாங்க, இப்போ என்னுடைய காசை என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கேட்க நான் ஒரு ஐடியா சொன்னேன். அவங்களுக்கு வந்து உங்களுடைய காசை வந்து அப்படியே கையில் கொடுத்து விடுவோம்னு சொல்ல அந்த அக்காவும் சொன்னாங்க, ஒரேடியாக கையில் கொடுத்தா காசு வந்து அநியாயமாக போயிடும், மற்றது யாரும் இவங்கள்ட்ட பறைக்க கூட கூடும். அதால் நீங்கள் எப்படி செய்யுங்க வசந்த்? எப்படி இல்லை, அதாவது வந்து மாதமாக 50,000 ரூபா காசு அனுப்பினவங்க மாதமாக 10,000 படி கொடுக்கட்டுமாம் 5 மாதத்துக்கு. 5 மாதம் முடிய தம்பியுடைய படிப்பு முடியும் வரைக்கும் மாதம் 10,000 உதவி செய்ய 2 பேரை சொல்லியிருக்கா. அப்போ இது ஒரு பெரிய அளவான
சந்தோஷம் என்ன அதாவது வந்து மகன் படிப்பு முடிகிறதுக்கு இன்னும் எத்தனையோ வேடங்கள் இருக்குது. அத்தனை வேட காலமும் தான் மாத உதவியாக 10,000 தரலாம்னு சொல்கிறது பெரிய ஒரு மனசேனம்மா. அவங்களுக்கும் வந்து எங்களுடைய குடும்பத்தை சரியான விருப்பம். அப்போ எங்களுடைய குடும்பத்தில் இவங்களையும் ஒரு ஆளாக பார்க்க நாங்கள் இவங்க மேலே காட்டுற அன்பு தாங்களும் காட்டணுன்றதில் ஒரு விருப்பத்தில் நிமித்தத்தில் இந்த உதவியை செய்திருக்காங்க. ஸோ இந்த உதவியை செய்த அக்கா வந்து டென்மார்க்கில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பேர் எதுவும் குறிப்பிட வேண்டான்னு சொன்னவங்க, தன்னுடைய நாட்டை மட்டும் சொன்னா காரணம்னு சொல்லியிருந்தவங்க. இந்த அக்கா தான் உங்களோட கதைச்சவா ஃபோனில் ஞாபகம் இருக்கு. அப்போ சந்தோஷமே. அப்போ வாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் செய்த உதவியை வாழ்நாள் மறக்க மாட்டேன். அதே மாதிரி நடுவலும் எனக்கு உயிர் மூலமாக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாருங்க, இது எவ்வளவு? 10,000. இது 10,000. இது 5,000. இது 5,000. 10,000 ரூபா காசம்மா. நீங்கள் மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போனால் தான் 2,000 அப்படின்னு சொல்லி வர்றதேண்ணே. அப்போ இப்படி காசுகள் வரைக்கும் கவனமாக வச்சுருக்கணுமே நம்ம. இது பிறகு நாங்கள் தர்ற மாத சம்பளம் இல்லை, இது அந்த அக்கா தான் அந்த காசு. நாங்கள் தர்ற காசு தந்து கொண்டே இருப்போமே நம்ம. சரியா? சந்தோஷம் தானே? ஓகே. அப்போ உண்மைக்குமே வந்து எங்களுக்கும் இதால் பெரிய அளவான ஒரு சந்தோஷம். எங்கள் மூலமாக அம்மாவுக்கு இப்படியான ஒரு உதவி கிடைச்சிருக்குன்றேக்க சரியான சந்தோஷம். உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாருக்கும் சந்தோஷமோ? யாருக்கு சந்தோஷம்? சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன். மகனை கூட்டிக் கொண்டு வாங்க. நீங்கள் பிறந்த நாளை கூட்டிக் கொண்டு வரையில ஒரு நாளை கூட்டிக் கொண்டு வாங்க. என்ன கூட்டிக் கொண்டு வந்து மதிய நேரம் சாப்பிட்டு ஆறுதலாக போகலாம். என்னம்மா? நானும் வந்து தம்பி அன்றைக்கு ஒரு நாள் தான் பார்த்தேன்னா, நான் பால் வந்து என்னென்னு சொல்கிறேன், புது ஆள்லான்னா 2:15 தான் காய்ச்சி கொண்டு வந்தவர். கூட்டிகிட்டு வாங்க. என்னம்மா? ஆனால் நீங்கள் ஒரு நாளும் கூட்டிகிட்டு வரையில கூட்டிகிட்டு வர ஒன்றும் கட்டாயம். அவங்களும் ஆவலோடு இருப்பாங்க உங்களுடைய மகனை பார்க்குறதுக்கு. என்னம்மா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உதவி செய்த 2 குடும்பத்துக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ உங்களுக்கான உதவி செய்ய விரும்புகிறவங்க யாராண்டாலும் செய்யலாம். ஸோ நீங்கள் இணைப்பீங்க. இவங்களுடைய நேரடியான நம்பரை தர சொல்லி. உண்மைக்குமே அம்மாட்ட ஃபோன் இல்லை. நம்ம ஃபோன் இல்லாத பட்சத்தில் நாங்கள் தொடர்பு கொண்டு அழைக்கிறதே சரியான கஷ்டம். நான் வீடு தேடி தான் போகிறேன். நான் ஃபோன் தொடர்பே இல்லை. ஸோ உங்களோட அக்கா தங்கச்சி ஆக்களுடைய ஃபோன் நம்பர்லேருந்து எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க. என்னம்மா என்ன சொன்னால் அதே என்றாலும் நாங்கள் ஞாபகமாக வச்சுருக்கோம். ஓகே. இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய சேனலுக்கு யாராவது முதல்ல வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வருமென்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இந்த விட விட்டு கொள்ளுகிறோம். பாய் சொல்லுங்க பாப்போம். பாய். வாங்கம்மா, வாங்க வாங்க. நீங்கள் தான் முதல் ஓடணுமென்றதுக்காக நான் ஓடி பார்க்க சொல்ல கூட ஓடி பார்க்கல. அம்மா சைக்கிளை விட்டு இந்த ஜீப் எடுத்துன்னு போங்க. சரி வாங்க வாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. கதவை திறந்து விட்டு போடுங்க பிரச்சனை வேறு அவசரம் இல்லை. எங்கே போகிறா? நீங்களே என்ன பார்க்குறீர்கள்? தம்பி அந்த அக்காவுக்கும் வந்து டென்மார்க் அக்காவுக்கும் அந்த அம்மாவுக்கு பிரான்ஸில் இருக்கிற அம்மாவுக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அபிநாத் குட்டிக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லி கிடக்கு. இப்படி அந்த அம்மா வந்து நிறைய பேருக்கு தன்னை பேரை குட்டின பிறந்த நாள் கண்டா நிறைய பேருக்கு உதவி செய்கிறவா. இன்னும் ஒரு உதவி வந்து அம்மா மறைமுகமாக செய்தவா. எங்களோட வீடியோ இல்லாமல் வேற ஒரு இதாக செய்தவா. வேற ஒரு தம்பிக்கு வந்து ஒரு 55,000 ரூபா காசு தந்தவா கொடுத்தவா. உண்மைக்குமா அந்த தம்பிக்கு ஃபோன் நம்பரும் கொடுத்து கதையும் சொல்லி வந்தேன். பெரிய பெரிய உதவி அம்மா செய்திருக்கிறா. ரொம்ப நன்றி அம்மா. அந்த அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய உதவி அந்த அக்கா செய்த உதவி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அன்றைக்கி நாங்கள் மதியம் சமைக்கல. வெள்ளிக்கிழமை நேரமும் இல்லை. இந்த தம்பிக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்சம் காய்ச்சல் சிரிக்கையில் இருக்கா. இன்னைக்குமே சரியான சந்தோஷம் இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் கவலைப்பட்டிருக்கோம் இந்த வெயிலத்துக்காக நடந்து திடீராங்க. லைசன்ஸ் எடுத்துட்டீங்களாம்மா? லைசன்ஸ் எடுத்துட்டீங்களா பஸ்ஸுக்கு? லைசன்ஸ்
போட்டு வாங்க போயிட்டு வாங்க ரைட் 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 ஓடையில ரோட்டால் போகலாமேம்மா இதால் இதுக்குள்ளால கல்லுகள் எல்லாம் சைக்கிள் பழுதாயிடும் காட்டிட்டு போகிறாங்களே ஆமாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்